அதாவது இந்த 5000மோ இல்லை ஒரு சில பேருக்கு மாதம் அந்த உரிமை தொகை கிடச்சிருந்தாலும், ஒரு சில மாதங்களுக்கு கிடச்சிருந்தாலும், வாரம் மாதம் ஒவ்வொரு குடும்பமும் இந்த விலைவாசி ஏறி போனதில் எவ்வளோ அவங்க நஷ்டம் அடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது இப்போ உட்காந்து எண்ணி பார்க்கும்போது ஒவ்வொரு குடும்பத்துக்கும் தெரியுது. இது எல்லாமே புரிஞ்சுக்கிட்டு இது எல்லாமே சரி பண்ணுற வகையில் ஒவ்வொரு திட்டமும் ஒவ்வொரு வாக்குறுதியும் அண்ணன் எடப்பாடியார், வருங்கால முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் மக்களுக்காக கொடுத்துட்டு பார்த்தோம்னா இன்றைய தினத்தில் திருமாவளவன் அவர்கள் சொல்லியிருக்காரு, அதிமுக ஆட்சிக்கு வராதுன்ற நம்பிக்கையில தான் கருணை தொகை போன்ற வாக்குறுதிகளும் மக்களிடையே கொண்டு போறாங்க அப்படின்ற ஒரு கருத்தை முன் வச்சிருக்காரு. இது எப்படி கேட்குறப்ப உங்களுக்கே சிரிப்பு வருது இல்லைங்களா? பரவாயில்ல, ஒரு எதிர்கட்சியில் இருக்கிறவங்க ஏதோ ஒன்று சொல்லித்தான் ஆகணும். அது பரவாயில்ல, அதோடு விட்டுலாம். ஏன்னா வாக்குறுதி அப்படிங்கிறது மக்களுக்காக இது நான் செய்வேன், நான் ஆட்சிக்கு வந்த பிறகு மக்களுடைய நலனுக்காக இதை நான் செய்வேன் அப்படின்னு கொடுக்குற ஒரு உறுதி. அந்த உறுதியை அதிமுகவுடைய ஆட்சி ஒவ்வொரு ஆட்சியும் கொடுத்துருக்கிற ஒவ்வொரு வாக்குறுதியும் நிறைவேற்றி மக்களை திருப்திப்படுத்திருக்காங்க. அம்மாவுடைய ஆட்சியாக இருந்தாலும், அண்ணன் எடப்பாடியாரின் ஆட்சியாக இருந்தாலும். அதுக்கு நேர்மாறாக கடந்த 5 வருஷம் நம்ம பார்த்துருக்கிற ஸ்டாலின் அவர்களின் திமுக ஆட்சி அவங்களுடைய கணக்குப்படி ஒரு நாளைக்கு 99% நாங்கள் நிறைவேற்றிட்டோன்னுவாங்க, சில நாளைக்கு 78ன்னுவாங்க, சில நாளைக்கு 92ன்னுவாங்க. ஆளாளுக்கும் ஒவ்வொரு கணக்காக சொல்லிட்டு இருப்பாங்க. அதுலேயே அது எவ்வளோ கற்பனையான விஷயம் அப்படிங்கிறது நமக்கு புரிய வருது. அதுக்காக இந்த 5 வருஷம் மக்கள் சந்தித்த இந்த பொய்யான வாக்குறுதிகள், சந்தித்த ஏமாற்றங்கள், அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற நஷ்டங்கள் எல்லாமே, கஷ்டங்களும் துன்பங்களும் எல்லாமே இப்போ சரி பண்ணுற வகையில் அண்ணன் எடப்பாடியார் ஒவ்வொரு வாக்குறுதியும் அதுக்காகவே அவங்க தயாரித்து கொடுத்துருக்காங்க. திமுக கூட சேர்ந்திருக்காரு. இப்போ அது எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? அது அவங்களுடைய முடிவு, அவங்களுடைய உள்கட்சி முடிவு, அவங்களுடைய தலைமையோடைய முடிவு. இது எப்படி அவங்க நியாயப்படுத்துவாங்க அப்படிங்கிறது அவங்களுடைய பிரச்சாரத்தில் நம்ம பார்க்க. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கு திறனை இல்லைன்னு சொல்லிட்டு திமுக ஆட்சியில் குறை சொல்லியிருந்தாங்க. ஒரு நிமிஷம், சாரி, உங்களை நடுவில் நான் பேசுகிறேன். பெண்களுக்கு தமிழ்நாட்டில் இன்றைக்கி பாதுகாப்பு இருக்குது அப்படிங்கிறது யாராலையுமே சொல்ல முடியாது, இது அரசியல் ரீதியாக நான் சொல்கிற விஷயம் இல்லை. மக்களில் ஒருத்தராக தினந்தோறும் நடந்துகிட்ருக்கிற குற்றங்களை, கொடுமைகளும் இருக்கிற நிலவரம், உண்மையான நிலவரத்தை புரிஞ்சுக்கிட்ட ஒருத்தங்களாக நான் சொல்கிறேன். இந்த விஷயத்தை நான் சொல்கிற இந்த வார்த்தை அனுபவிக்கிற மக்கள் எல்லாருமே என் கூட